இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்குது, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் விரும்புகிற மாதிரி இல்லை. சில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. இந்த ஒரு காரியம் சரியான நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு வேதனை இருக்குது. அதனால் குடும்பத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பாரம், ஒரு முழுமையை பார்க்க முடியலைன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற எல்லாவற்றையும் நீக்கி நான் புதிதாக்கி தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் நமக்கு புது இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு தான், எனக்கு புது இருதயம் தந்தால் தானே என் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறும். அந்த அனுபவத்தை தான் நான் கண்டிருக்கிறேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இருதயம் புதிதாய் மாறும் பொழுது தான் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நவமான இருதயம், புதிய இருதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் இந்த புதிதாக்குதல் முதல்ல நம்மிலே ஆரம்பித்து நம்முடைய குடும்பம், நம்ம வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், தொழில் செய்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், எல்லா இடத்திலும் புதிதாக்குதலை பார்க்க முடியும். ஆனால் அந்த விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. முதலாவது, என் இருதயம் புதிதாக்கப்படணும்னு விரும்புகிறவர்கள் உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே, என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என் இருதயத்தை புதிதாக்கும். என் இருதயத்திற்குள்ள இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், காமவிகாரங்கள், வன்கண், தூஷணம், சண்டைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். நம்முடைய இரத்தத்தினால் கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க. புது இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய சிந்தை மறுரூபமாகணும். இந்த சிந்தை தான் குழப்பமாக இருக்குது. பிசாசு அப்பப்போ அந்த அட்டாக் பண்ணுகிறான். மாம்ச சிந்தை வருது, இச்சையான சிந்தை வருது, தவறான சிந்தை வருது, உலக சிந்தை வருது. அதையெல்லாம் மாற்றுங்க. என் சிந்தனையில் ஆவியானவர் ஆட்கொள்ளணும். என் ஆவியானவர் சிந்தை முழுவதையும் பொறுப்பெடுக்கணும். புதிய சிந்தை எனக்கு வரணும். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யார் யார் இப்பொழுது அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கவும், ஆவியானுடைய வல்லமை இறங்கி ஆட்கொள்ளவும், சகலமும் புதிதாக்கப்பட நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்னியின் வல்லமை இறங்கி அவருடைய ஆவியை புதிதாக்குதலை ஆவியிலே உண்டாக்கட்டும். இதோ நீர் தன்னை அர்ப்பணித்திருக்க